அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை எண் 6. குமார் மிகவும் வேதனையுடன் அந்த ஆலமரத்தின் கீழே தனது போனை பையுடன் போட்டு படுத்து உறம்ப ஆரம்பிக்கும்போது வயிற்றுக்கு உணவு கூட இல்லாமல் திடீரென்று பார்க்கும்போது அவன் மேலே பனித்துளிகளாய் மழைத்தூறல் விழுந்து கொண்டிருந்தது. எழுந்து பார்த்தான். அப்போது மேலே மழை மேகங்கள் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. மழைத்துளிகள் ஒவ்வொன்றாக கொட்ட ஆரம்பித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த குமார் தான் எதற்காக ஊர் விட்டு ஊர் வந்தோம் என்பதையும் மறந்தான். ஆம், குமார் நிறைய படித்திருந்தான். ஆனால் அவனுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. ஆகையால் அந்த ஆலமரத்தின் கீழே ஒதுங்கியிருந்தான். எழுந்து பார்க்கும்போது எதிரே அந்த சாமி சிலை அவனை பார்த்தது. அதே சமயம் அவன் மீது மழைத்துளிகள் விழுந்து கொண்டிருந்தது. அதே சமயம் பக்கத்தில் தபால்காரர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். தம்பி, உனக்கு வேலை கிடைத்து விட்டது. நான் உங்கள் ஊரில் உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இங்கு வந்து இருப்பதாக சொன்னார்கள். இந்தாருங்கள் உங்களுடைய வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று கூறி அதை அவர் அவனுடைய கையில் கொடுத்தார். குமார் மகிழ்ச்சியில் திளைத்தான். நன்றி.